Hi, hello guys, welcome to our channel. நான் உங்க MK பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MK ஒரு 1500 இருந்து 2500 குள்ள ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டே சேல் ஆஃபர்னு சொல்லி ஒன்று ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாமளும் ரொம்ப நாள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டு இருந்தோம். அப்படி நல்ல பல தேடல்களுக்கு பிறகு நமக்கு கண்ணில் மாட்டினது இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Beatxp பிராண்டோட வேகாங்கிற மாடல் ஸ்மார்ட் வாட்ச் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் அப்படி என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வரிசையாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கே 1.43 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகவே இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1000 nits பீக் பிரைட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் தான் சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட்ச்க்கு வந்து 500 nitsலேருந்து 700 nits வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இல்லை 1000 கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் வித் ஈஸி பேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் நோ இஷ்யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பேக் சைட் பார்த்தோம்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து மொபைலில் ஓகே கூகுள் அப்புறம் ஐஃபோனாக இருந்தால் சிரின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுப்பீங்களே, அந்த ஆப்ஷன் தான் நம்ம வாட்ச்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும். எப்படின்னா நம்ம பாக்கெட்டில் வந்து மொபைல் இருக்குது, ஏதோ பைக் டிரைவிங்கில் இருக்கும், இல்லை வந்து மொபைல் பக்கத்தில் வச்சுருக்கோம், சைலண்டில் இருக்கும், நமக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம வாட்ச்லேயே காமிச்சிடும். ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24/7 ஹெல்த் மானிட்டரிங். ஸோ 24/7 வந்து நம்ம ஸ்லீப் மூடு, ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை 280 mAhன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பேட்டரியை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். இவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா ஒரு 5 to 7 days வரைக்கும் பேட்டரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ளூடூத், நீங்கள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைலில் வந்து சாங்ஸ் கேட்காம அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசாமல் வந்து உங்களுக்கு வந்து 7 days வரைக்கும் பேட்டரி வரும். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து பாட்டு கேட்டுட்டு இல்லை வந்து நீங்கள் காலிங் வந்து வாட்ச்லேயே பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 to 2 days வரைக்கும் பேட்டரி வரும்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாட்சில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் தான். சரி, ஓகே, பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க Beatxp அவங்க லோகோ தான் போட்டிருக்காங்க, பிராண்டிங் நேம். ஓகே, இது தனியாக வச்சிடலாம். அடுத்து நமக்கு எடுத்தோன்னே வாட்சை கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட்ச் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக அவ்வளோ வெயிட் இல்லை. வாட்ச் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். அடுத்து உள்ள பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சார்ஜர். ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்ததும் ஒரு ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க, மற்ற பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தர மாதிரியே Beatxpன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எங்கே அதை ஒட்டணும்னா ஒட்டிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 12 month வாரண்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு 12 monthக்குள்ளே எதோ ஆச்சுன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 rupeesக்கு வந்து கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இவங்களோட வெப்சைட்டில் வந்து வேறு ஏதோ ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 500 நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல விஷயந்தான். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்சோட யூசர் மேனுவல். இது எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு மேனுவல் ஸ்கேன் பண்ணால் நமக்கு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது ஒன்று. அப்புறம் பேக் சைட் பார்த்தோம்னா க்ளோரி ஃபிட்னு சொல்லிட்டு ஆப். இந்த வாட்சை கண்ட்ரோல் பண்ணுறதை ஃபுல்லாக இந்த ஆப்பில் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணியாகணும். ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வாட்சை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வாட்ச். ஓகே, ஒட்டிடுவோம். இது பார்த்தீங்கன்னா சென்சார். ஸோ இப்போ நம்ம வாட்ச் ஆன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி நம்ம சொல்லி ஆகணுங்க. உங்களுக்கு வந்து வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு 10 பேர் வாட்சில் வந்து LCDயே கொடுத்துருவாங்க, கலர் கான்ட்ராஸ்ட் மட்டும் மாற்றிட்டு. ஆனால் இது ஒரிஜினல் சூப்பர் AMOLEDங்க. பார்க்க அப்படியே அந்த பிளாக்லாம் ரொம்ப டீப்பாக சூப்பராகவே தெரியுது. வாட்சோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் பாடி,
தென் கிளாஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாஸாகவே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, ஈஸியாக கீழே போட்டால் நம்ம சீக்கிரம் உடையாது. அது இல்லாமல் இது கர்வ்டு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக மெட்டல் ஃப்ரேம் தான். பேக் சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான், நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு. தென் இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்ட்ராப் தான், ரப்பர் ஸ்ட்ராப். ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. தென் வாட்ச் ஃபேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 விதமான வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஆப்பை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்ல விஷயம் தான். உங்களுக்கு இந்த வாட்ச் ஃபேஸஸில் எல்லாமே காமிச்சிடும். இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, எத்தனை ஸ்டெப்ஸு, இதிலே வந்து ஃபுல்லாக வந்து டேட்டு, அதுக்கப்புறமேட்டு எத்தனை கலோரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே இதிலே வந்துடும். இதில் மேலே ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டுன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன். இது உங்களுக்கு பார்க்க அந்தளவுக்கு தெரியாது, ஆனால் இதில் வந்து 1000 nits பிரைட்னஸ் இருக்கனால ஃபுல்லாக இந்த ஒயிட் கலரே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார்ச்சாக ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்டினா வந்து சவுண்ட் எதுவும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ், நம்ம இங்கேருந்தே வந்து கால் ஆப்ஷன்ஸ் கால் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன். ஸோ இதிலே உங்களுக்கு வேணுங்கிற செட்டிங்ஸ்லாம் இங்கேயே வந்து ஷார்ட்கட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்டும் அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வாட்ச்க்கு வர நிறைய நோட்டிஃபிகேஷன் வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணால் நீங்கள் பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். வேணும்னா பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் QR கோடு, ரீசெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சவுண்ட் நீங்கள் வேணுங்கிறது வந்து மொபைல் சவுண்ட் வந்து நம்ம இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மொபைலில் வந்து ஸ்பீக்கர் நம்ம வந்து வேணாம், நம்ம வந்து இதிலே கேட்கலனாலும் இதில் இந்த ஸ்பீக்கரில் வந்து கேட்கும். அதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் பார்க்க போனாலும் பாஸ்வேர்டு தான் கேட்குது. நம்ம உள்ளே போகிறதே பாஸ்வேர்டு தான் போட்டு தான் போயாகும். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் போனால் நமக்கு வந்து ரெகுலர் ஸ்போர்ட்ஸு, அவுட்டோரு, பால், டான்ஸிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ரெகுலர் ஸ்போர்ட்ஸில் போனீங்கன்னா இதில் வாக்கிங், ட்ரெட்மில், ஏர் வாக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 100+ மேலே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நமக்கு தேவைப்படாததாக இருக்குது. பால்ஸ், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், பேஸ்கெட் பால், ஸோ டான்ஸிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு எல்லாம் இதிலே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் SOS, ஃபோனில் பார்த்தீங்கன்னா கால் லாக்ஸ், நீங்கள் யாருக்கெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டக்ட் வந்து நீங்கள் ஒரு 100 காண்டக்ட் வரைக்கும் நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்தே காலும் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணுறது, பேசுகிறது எல்லாம் இதிலே இருக்கும். தென் இதோட கால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் அந்த மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கனால என்னால் வந்து அந்த ஆப்ஷன் போட்டு காமிக்க முடியல. ஆனால் உங்களுக்கு வந்து இன்டோரில் நீங்கள் கால் பேசும்போது ரொம்ப லவுடாகவே இருக்குது. ஆப்போசிட்டில் ரிசீவருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்சில் பேசுகிறீங்க இல்லை மொபைலில் பேசுகிறீங்க கூட தெரியாது, அந்தளவுக்கு நல்லா கிளியராகவே கேட்டுச்சு. ரொம்ப வாய்ஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், அதுக்கப்புறம் ஸ்லீப் மோட், பிளட் ப்ரெஷர். அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெதர் ஆப்ஷன் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் மியூசிக், எனக்கு வந்து இதில் பர்சனலாக மியூசிக் ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதிலே வந்து பாஸ், ப்ளே, அப்புறம் ஃபார்வர்ட், பேக்வர்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம இதிலே வந்து சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மொபைல்லையும் ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாங் வந்து இந்த வாட்சில் கேட்கணுமா இல்லை வந்து மொபைலில் கேட்கணுமா சொல்லிட்டு. ஸோ மொபைலில் கேட்கணுன்னா நம்ம வந்து இதை கண்ட்ரோலராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து வாட்ச்லேயே இந்த சவுண்ட்ஸ்லாம் இதில் கேட்க ஆரம்பிச்சு. மியூசிக்லாம் நீங்கள் வந்து இதிலே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதிலே கேட்கலாம். இந்த மியூசிக் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு பாருங்கள், இந்த ஸ்பீக்கரில் வந்து கேட்கும். நீங்கள் வந்து அவுட்டோரில் இல்லை இன்டோரில் இருக்கீங்க, ரூம்குள்ளே இருக்கீங்க, ஒரு சட்டிலாக மட்டும் மியூசிக் கேட்டால் போதும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரே போதும், நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நமக்கு இதிலே எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நமக்கு இதில் நம்ம படிச்சுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான்.
தென் பார்த்தீங்கன்னா அலாரம் கிளாக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அதில் நிறைய விஷயம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் கேம்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்சில் வந்து கேமுங்கிறதே பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து போர் அடிக்குது எங்கேயாவது உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப போர்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேம் யூஸ் பண்ணி விளையாடலாம். ஸோ நல்லாயிருக்கும் இது. மற்ற வாட்சில் நான் இது மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்ததில்லை. தென் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது சொன்னோம்ல, இது வந்து ஓகே கூகுள் அது மாதிரி நம்ம பேசிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க, டைமர் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. தென் தீம் ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ப்ளஸ் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியிலே போட்டு யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து இதை போட்டுட்டு கூட குளிக்கலாம். ஆக்சுவலாக ஒன்றுமே ஆகாது. தென் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டால் வந்து ரொம்ப பேட்டரி ட்ரைன் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் சார்ஜ் போட வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதோட ஸ்டைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாடல் அனலாக், அப்புறம் இது டிஜிட்டல் 2 கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்குது. தென் கையில் கட்டும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, நல்லாயிருக்கு. தென் நீங்கள் இந்த வாட்சோட க்ளோரிஃபிட் ஆப்பை நீங்கள் வந்து இதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதோட நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். நிறைய நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஸ்லீப் மோட் பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து இன்றைக்கி என்னன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வீக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்லாட் போட்டு காமிச்சோம். நீங்கள் எவ்வளோ நாள் என்ன தூங்கியிருக்கீங்க, எவ்வளோ டீப் ஸ்லீப் இருக்குது, எவ்வளோ நார்மலாக நீங்கள் தூங்கியிருக்கீங்க லைட்டானு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். தென் நீங்கள் ஒன்று நினைக்கலாம், மற்ற வாட்சை கம்பேர் பண்ணும்போது இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு. மற்ற ஸ்மார்ட் வாட்ச் பிராண்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கலாம் சும்மா வந்து ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட் மட்டும்தான். ஆனால் Beatxpங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெடிக்கல் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. ஸோ ஃபிட்னஸ்க்கு வந்து அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் கொடுப்பாங்க. ஸோ இதில் இருக்க சென்சர்ஸ்னு ஓரளவுக்கு அக்யூரஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை பர்சனலாக சூஸ் பண்ணேன். தென் இந்த வாட்சுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 0 to 100 வரைக்கும் சார்ஜ் ஆக மினிமம் வந்து 2 hours ஆகும். பட் நீங்கள் 2 hours சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 7 days வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்லிட்டு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுவும் நார்மல் யூசேஜுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணுவீங்க, கால்லாம் யூஸ் பண்ணுவீங்க, இதில் பேசுவேன் இல்லை சாங்ஸ்லாம் கேட்பேன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 days வரும் மேக்ஸிமம். 2 to 2.5 days வரும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு 2.5 days வந்துச்சு. இதோட சார்ஜிங் கேபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்டாச் ஆயிரும். ஃபைனலாக இந்த வாட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் ஆஃபரில் வந்து 1500க்கு வாங்கியிருந்தேன். நீங்கள் 2000க்கு கிடைச்சாலுமே வாங்கலாம். அந்தளவுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி அந்த ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ 1500 to 2000க்கு வந்து இவ்வளோ வாட்ச் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன், அதுமாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அப்புறம் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் குவாலிட்டி, ப்ளூடூத் கனெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ இவ்வளோ கொடுத்து உங்களுக்கு வந்து 1000 to 2000க்குள்ளே வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ உங்களுக்கு 2000 கிடைச்சாலும் இந்த வாட்சை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை இதோட கொஞ்சம் நல்லா பெட்டராக வேணும் அப்படின்னா இதில் இன்னொரு மாடல் இருக்குது, Beatxp Vega Xன்னு சொல்லிட்டு. அதில் வந்து இதோட ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த வாட்சோட அன்பாக்ஸிங் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வாட்ச் பற்றி டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் MK. பாய்.